ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் கஸ்டர்ட் போடலைன்னா இன்றைக்கி கவலை வேண்டாம். கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் இந்த ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சுவையாகவும் அப்படியே இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் போட்டு டேஸ்ட்டு. வெல்கம் டு இந்தியன் சமையல். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவு வந்து ஒரு 10 பவுலுக்கு வர மாதிரி இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரூட் சாலுக்கு தேவையான பழங்கள்லாம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம், 2 ஆரஞ்சு பழம், 2 சின்ன ஆப்பிள், ஒரு வாழைப்பழமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 250 கிராம் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லிட்ரு இருக்கும். இந்த 1/4 லிட்ரு பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கரைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி சேர்த்தப்புறமா கட்டிலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பாலில் வந்து கட்டியாக இல்லாமல் இருக்கும். பாலில் ஒரே மாதிரி கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே பால் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சேர்த்தப்புறமா லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துடும். இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பனானா, அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம வெண்ணிலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெடி பண்ண அப்புறமா நான் ஃபேன் காற்றுல இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். கூலான அப்புறம் தான் நம்ம பழங்கள்லாம் சேர்க்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழத்தையும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேங்காவும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அது மாதிரி ஆரஞ்சு பழத்தையும் சீடெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கூலாகி வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம திக்காக காய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ரூட் சாலட் வந்து தண்ணி விடாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி திக்காக காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பழங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காமல் நீங்கள் இப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க, லைட்டாக சாப்பிடுன்னு நினைக்கிறவங்க எப்படியுமே 2 பழங்கள் டெய்லி நீங்கள் எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரே நேரத்தில் எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், எல்லா பழங்களும் நம்ம சேர்க்கறதுனால. அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக தான் நம்ம சுகர் சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பவுல் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினப்புறமா நீங்கள் கூல் பண்ணி கூட சாப்பிட்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால். நான் இதுக்கு வந்து மில்க் மேட் எடுத்திருக்கேன். மில்க் மேட் நம்ம சேர்த்து செய்யும் போது ரொம்பவே க்ரீமியாகவும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் மில்க் மேட் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு. வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மில்க் மேட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா ஃப்ரிட்ஜில் 2-3 ஹவர் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கூல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூல் பண்ண அப்புறமா அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள்.
ரம்ஜான் டைமில் எல்லோரும் நோன்பு பிடிக்கும்போது உடம்பு ரொம்ப சூடாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். அந்த டைமில் வந்து டெய்லியுமே எல்லார் வீட்லேயும் இந்த ஃப்ரூட் சாலட் எடுப்பாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போ நான் கூல் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கலாம். இதில் நான் வந்து ஐஸ்கிரீம் எதுவும் நான் மேலே வைக்கல. நீங்கள் விருப்பப்பட்ட ஐஸ்கிரீமு என்ன ஜெல்லிலாம் மேலே வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் அருமையான ஃப்ரூட் சாலட் செஞ்சு பார்த்துட்டோம். இனி வீட்டில் உள்ள பொருளுக்கு மட்டும் போதும். அருமையான ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் நம்ம கவலை இருக்காது. இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் கொஞ்சம் பிஸ்தாவும் பாதத்தையும் நல்லா ஊற வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலே லைட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். அந்த மாதிரி நம்ம லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு அருமையான ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி கிட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். மீண்டும் ஒரு அழகான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.